நமஸ்தே. இன்னைக்கு நம்மளோடைய ஆர்எஸ் டேலண்ட்ஸ் சேனல்ல மதியமாலை இருக்கிற பாக்யேக் பதிய பாக்யேக் பாகம் பாட் அப்படின்றதுக்கு நம்ம ஹிந்தியில் பாக் அப்படின்னு சொல்கிறோம். ஏக் ஒன்று, பாக்யேக் பாகம் 1, பார்ட் 1 பதிய போயம் கவிதை. பாக்யேக் பதிய பார்ட் 1 போயம் பாகம் 1 கவிதைகளில் ஃபர்ஸ்ட் போயமான புஷ்பகி அபிலாஷா பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் போயம் புஷ்பகி அபிலாஷா பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. பேஜ் நம்பர் 9. புஷ்பகி அபிலாஷா. புஷ்ப அப்படின்னா ஃப்ளார், பூ மலர். கி உடைய, அபிலாஷா ஆசை விருப்பம், விஷ் டிசையர். புஷ்பகி அபிலாஷா பூவின் ஆசை, மலரின் ஆசை. A wish of a flower, a desire of a flower. ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி அப்படின்ற கவிஞர் தான் இந்த புஷ்பகி அபிலாஷா அப்படின்ற கவிதையை படைச்சிருக்காரு, எழுதியிருக்காரு. கவிஞர் ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி இந்த கவிதையில் என்ன சொல்லியிருக்காரு, இதனுடைய கதை என்ன? இந்த போயமோடைய கதையை நம்ம தமிழில் பார்த்தோம். இதை வாசித்து இதுக்கான மீனிங்கையும் நம்ம ஆல்ரெடி மத்தியமா பாக்யேக் பதிய போயம் 1 புஷ்பகி அபிலாஷா அப்படின்ற வீடியோவில் பார்த்தோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நான் அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த லெசனோடைய அபியாசத்தை லேர்ன் பண்ண போகிறோம், எக்ஸசைஸை லேர்ன் பண்ண போகிறோம். அப்படின்ற போது இந்த போயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான், இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சாதான் அபியாஸில் இந்த போயமில் இருந்து அவங்க கேட்ட கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், அதில் நான் நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம அபியாஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 10. அபியாஸ் பயிற்சி, எக்ஸசைஸ். நமக்கு அபியாஸ் அப்படின்னு டைட்டில் போட்டு என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் போயமான புஷ்பகி அபிலாஷா அப்படின்ற போயமில் இருந்து நமக்கு 3 ரோமன்ஸ் அபியாஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரோமன்ஸை மட்டும்தான் அவங்க இந்த போயமில் இருந்து எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இந்த 3 ரோமன்ஸ் என்னன்னா, நிம்னலிக்கித் பத்யாம்ஸ் கா பாவார்த் ஹிந்தி மேம் லிக்கியே. அடுத்தது நிம்னலிக்கித் பிரஷ்னோம் கே உத்தர் லிக்கியே. அடுத்தது புஷ்பகி அபிலாஷா கவிதா கா சாராம்ஸ் अपने शब्दों में लिखिए. இந்த 3 ரோமன்ஸ் தான் நம்ம ஒன்றா பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. रोमन निम्नलिखित पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. निम्नलिखित கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள. பத்யாம்ஸ் கா பாவார்த், பத்யாம்ஸ் அப்படின்னா போயம், கவிதை, கவிதை வரி, போயம் லைன். கா பாவார்த் அதனுடைய மீனிங், அர்த்தத்தை. ஹிந்தி மேம் லிக்கியே ஹிந்தியில் எழுதவும். நிம்னலிக்கித் பத்யாம்ஸ் கா பாவார்த் ஹிந்தி மேம் லிக்கியே கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள. போயம் லைன் கவிதை வரிக்கான மீனிங், அர்த்தத்தை ஹிந்தியில் ரைட் பண்ணுங்க. அதாவது இஆர்சி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இஆர்சி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னா ஒரு போயம்ல இருந்து இல்லைன்னா ஒரு லெசன்ல இருந்து சில வரிகளை எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த வரிகள் எதில் இருந்து எடுத்திருக்காங்கன்னு நம்ம இடம்ல ரைட் பண்ணணும். ஒரு போயம்ல இருந்து அந்த வரிகளை எடுத்திருந்தாங்கன்னா இடம்ல நம்ம அந்த போயமோடைய நேம் ரைட் பண்ணணும். அந்த போயமை யார் எழுதினாங்களோ அவங்களுடைய நேமையும் ரைட் பண்ணணும். போயம் நேமையும் போயட் நேமையும் ரைட் பண்ணணும். இடம்க்கு நம்ம ஹிந்தியில் சந்தர்ப் அப்படின்னு சொல்கிறோம். மதியமால நமக்கு இஆர்சியை போயம்ல இருந்து கேட்டிருக்கிறதுனால நம்ம இடம்ல சந்தர்ப்பில் இந்த விஷயங்கள் ரைட் பண்ணணும். போயம் நேம், போயட் நேம், கவிதை பெயர், கவிஞர் பெயர் ரைட் பண்ணணும். அடுத்தது அந்த போயம் லைனுக்கான மீனிங், அர்த்தத்தை நம்ம ஹிந்தியில் ரைட் பண்ணணும். பொருள் அப்படின்னு டைட்டில் போட்டு ரைட் பண்ணணும்.
நம்ம பொருளுக்கு ஹிந்தியில் பாவார்த் அப்படின்னு சொல்கிறோம். பாவார்த் அப்படின்னா மீனிங், அர்த்தம் அப்படின்னு டைட்டில் போட்டு அவங்க கொடுத்துருக்க லைன்ஸ்க்கான மீனிங்கை நம்ம ரைட் பண்ணணும். பிராத்மிக்கில் நமக்கு ஹிந்தியில் இஆர்சி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான மீனிங்கை நம்மளுடைய ரிலீஜன் லாங்குவேஜில் ரைட் பண்ணியிருப்போம். தமிழ் ஆர் இங்கிலீஷில் ரைட் பண்ணியிருப்போம். ஆனால் மதியமாலை இருந்து எல்லா ஹையர் எக்ஸாம்ஸ்லையும் நம்ம இஆர்சிக்கான மீனிங்கை ஹிந்தியில் தான் ரைட் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் போயமான புஷ்பகி அபிலாஷா அப்படின்ற போயம்ல இருந்து நமக்கு சில வரிகள் இஆர்சியாக கொடுத்துருக்காங்க. ஒரு பேராகிராஃப், ஒரு போயம் பேராகிராஃப் நமக்கு இஆர்சியில் கொடுத்துருக்காங்க. இந்த வரிகள் நமக்கு கவிதையில் தேர்டு பேராவாய் இருக்குது. முஜே தோடு லேனா அப்படின்ற வரிகளை இருந்து ஆரம்பித்து ஜாயேங் வீரனே அப்படின்ற இந்த 4 வரிகள் வரைக்கும் நமக்கு இஆர்சியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம ரைட் பண்ணணும். இங்கே அபியாஸில் கொஷின் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பிரஷ்னோத்தர் பண்டாரில் பேஜ் நம்பர் 185ல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோமன் நிம்னலிக்கித் பத்யாம்ஸ் கா பாவார்த் ஹிந்தி மேம் லிக்கியே. கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள போயம் லைன், கவிதை வரிக்கான அர்த்தம், மீனிங்கை ஹிந்தியில் ரைட் பண்ணுங்க. எக்ஸாமில் நமக்கு இந்த ரோமனை ஃபர்ஸ்ட் ரோமனாக கேட்குறாங்க. 3 இஆர்சிஸ் கொடுத்து 3 கொஷின்ஸ் கொடுத்து இதில் இருந்து ஏதாவது ஒரு இஆர்சிக்கான மீனிங் ரைட் பண்ணால் போதும். இதுக்கு நமக்கு 5 மார்க்ஸ் கிடைக்குது. மதியமாலை நமக்கு 7 பாகங்கள் இருக்குது. அதாவது மதியமா புக்கை 7 பாகங்களை பிரிச்சிருக்காங்க. அந்த பாகங்கள் என்னென்ன, அந்த பாகத்தில் இருந்து நமக்கு எக்ஸாமில் என்ன கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, எத்தனை கொஷின் கொடுத்து நம்ம எத்தனை ரைட் பண்ணணும், அதுக்கான மார்க்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை டீட்டெயிலாக லேர்ன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நான் அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் போயம் புஷ்பகி அபிலாஷா, பூவின் ஆசை, மலரின் ஆசை, அ டிசைர் ஆஃப் அ ஃப்ளார், அ விஷ் ஆஃப் அ ஃப்ளார். போயம் வைஸா அந்த போயமில் இருக்கிற இஆர்சிக்கான கொஷின், அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் போயமான புஷ்பகி அபிலாஷாவில் இருக்கிற அபியாஸ் பார்க்கறதுனால இந்த போயமில் இருக்கிற இஆர்சி மட்டும் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மற்ற எல்லா போயமில் இருக்கிற இஆர்சியும் லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? முஜே தோடு லேனா அப்படின்ற வரிகளை இருந்து ஆரம்பித்து ஜாயேங் வீரனேக் அப்படின்ற வரிகள் வரைக்கும் நமக்கு இஆர்சியில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். இங்கே அதுக்கான கொஷின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். சந்தர்ப், சந்தர்ப் அப்படின்னா இடம். நம்ம என்ன பார்த்தோம்? அந்த கவிதை வரிகள், போயம் லைன். அந்த இஆர்சியை எந்த போயமில் இருந்து எடுத்திருக்காங்களோ அந்த போயமுடைய நேமை நம்ம ரைட் பண்ணணும். அந்த போயமை யார் ரைட் பண்ணியிருக்காங்களோ அந்த போயட்டோடைய நேமை நம்ம சந்தர்ப், இடம்ல ரைட் பண்ணணும்னு பார்த்தோம். இதுதான் அவங்க ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. यह पद्यांश पुष्प की अभिलाषा नामक कविता से लिया गया है. यह पद्यांश, यह இந்த this, पद्यांश, पद्यांश அப்படின்னா போயம், போயம் லைன், கவிதை வரி. புஷ்ப கி அபிலாஷா, பூவின் ஆசை. a wish of a flower, நாமக், பெயருள்ள. அந்த பெயரில் இருக்கிற புஷ்பகி அபிலாஷா அப்படின்ற பெயரில் இருக்கிற கவிதா சே, கவிதையில் இருந்து, லியா கயா ஹை, கொடுக்கப்பட்டுள்ளது. யஹ் பத்யாம்ஸ் புஷ்பகி அபிலாஷா நாமக் கவிதா சே லியா கயா ஹை. இந்த கவிதை வரிகள், இந்த போயம் லைன்ஸ் புஷ்பகி அபிலாஷா, அ விஷ் ஆஃப் அ ஃப்ளவர், பூவின் ஆசை அப்படின்ற கவிதையில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்து கொடுத்துருக்காங்க. இஸ் கவிதா கே கவி ஹைம் ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி. இஸ் கவிதா கே கவி, இஸ் இந்த, திஸ், கவிதா கவிதை, கே கே அப்படின்னாலும் கா அப்படின்னாலும் கி அப்படின்னாலும் உடைய அப்படின்றது தான் மீனிங். கவிதா கே கவிதையின், கவி கவிஞர் போயட், ஹைம் இருக்கிறார், ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி. இஸ் கவிதா கே கவி ஹைம் ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி. இந்த கவிதையின் கவிஞர் இருக்கிறார், ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி அப்படின்றவர் தான் இந்த புஷ்பகி அபிலாஷா அப்படின்ற கவிதையோடைய கவிஞர். ஓகேவா? அடுத்தது பாவார்த். பாவார்த் அப்படின்னா மீனிங், அர்த்தம். फुल माली से कहता है कि उसे तोड़कर उस रास्ते पर फेंक देना जहां महान सूरवीरों ने मातृभूमि की रक्षा के लिए अपना
सर्वस्व त्याग दिया. फुल माली से कहता है कि फुल माली பூவை வளர்க்குறவங்க, தோட்டக்காரர், கார்டனர், சே கஹ்தா ஹை கி சொல்கிறது என்னவென்றால், ஃபுல் மாலி சே கஹ்தா ஹை கி அந்த பூ தோட்டக்காரரிடம் சொல்கிறது என்னவென்றால், உசே தோடுக்கர், உசே அதை, தோடுக்கர், தோடுக்கர் அப்படின்னா உடைத்து, கட் பண்ணி, உஸ் ராஸ்தே மேம், உஸ் அந்த, ராஸ்தே, ராஸ்தே அப்படின்னா வழி, பாதை, வே, மேம் அதுல, ராஸ்தே மேம் வழியில், பாதையில், ஃபேங்க் தேனா, ஃபேங்க், ஃபேங்க் அப்படின்னா வீசி, தேனா விடு, உசே தோடுக்கர் உஸ் ராஸ்தே மேம் ஃபேங்க் தேனா. இந்த சென்டென்ஸ்ல உசே அப்படின்னு யார சொல்றாங்க? அந்த பூவை சொல்றாங்க. ஒரு பூவும் ஒரு தோட்டக்காரரும் பேசிக்கிறாங்க. அவங்க பேசுறத நம்ம சொல்ற மாதிரி ரைட் பண்ணணும். அதாவது நம்ம அதை இன்டைரக்டா ரைட் பண்றோம். என்னை உடைத்து விடு தோட்டக்காரனே அப்படின்னு சொல்றது டைரக்ட். அந்த பூ அந்த தோட்டக்காரனிடம் அதை உடைத்து விடு அப்படின்னு சொல்றது இது இன்டைரக்ட். நம்ம இன்டைரக்ட் வேல தான் ரைட் பண்றோம். அதனால தான் இந்த சென்டென்ஸ்ல உஸ் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உசே தோடுக்கர் அதை உடைத்து விட்டு, அதை உடைத்து விடு, அந்த பூவை உடைச்சி, உஸ் ராஸ்தே அந்த வழியில், எந்த வழியில், जहां महान सूरवीरों ने मातृभूमि की रक्षा के लिए अपना सर्वस्व त्याग दिया. जहां அங்க, மகான் கிரேட், சூர்வீரோம், சூர்வீரோம் அப்படின்னா சோல்ஜர்ஸ், வீரர்கள், ராணுவ வீரர்கள், ने मातृभूमि की रक्षा के लिए, मातृभूमि தாய்நாடு, மதர் கண்ட்ரி, की रक्षा के लिए அதனுடைய பாதுகாப்பிற்காக, ரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு, ப்ரொடெக்ட், அப்பனா தன்னுடைய, தனது, சர்வஸ்வ, சர்வஸ்வ அப்படின்னா ஆல், அனைத்தையும், தியாகதியா தியாகம் செய்தார்கள், சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஜஹா மகான் சூர்வீரோம் ने मातृभूमि की रक्षा के लिए अपना सर्वस्व त्याग दिया. அங்கே கிரேட் சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்கள் தனது தாய்நாட்டிற்காக, தனது தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக அனைத்தையும் தியாகம் செய்தனர். அந்த வகையான மனிதர்கள் எந்த வழியில வருகிறார்களோ அந்த வழியில் என்னை தூக்கி வீசிவிடு. இப்போ ஃபுல்லா பார்க்கலாம் பாருங்க. ஃபுல் மாலி से कहता है कि उसे तोड़कर उस रास्ते में फेंक देना जहां महान सूरवीरों ने मातृभूमि की रक्षा के लिए अपना सर्वस्व त्याग दिया. பூ தோட்டக்காரரிடம் சொல்கிறது என்னவென்றால், அதை, அந்த பூவை உடைத்து விடு, அந்த வழியில், அந்த பாதையில் அதை தூக்கி வீசிவிடு. அந்த கிரேட் சோல்ஜர்ஸ், அந்த கிரேட் ராணுவ வீரர்கள் தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக, தாய்நாட்டுக்காக தன்னுடைய எல்லா விஷயத்தையும் தியாகம் செஞ்சாங்களோ அந்த மனிதர்கள் எந்த வழியில வருகிறார்களோ அந்த வழியில என்னை போட்டிவிடு, வீசிவிடு. आगे अपनी इच्छा प्रकट करते हुए फूल कहता है कि वह उन शूरवीरों के पांवों में पड़कर अपने आप को गर्वीला महसूस करता है. आगे अपनी इच्छा प्रकट करते हुए, आगे, ஆகே அப்படின்னா முன்னால். ஆனா இங்க இந்த ஆகே அப்படின்ற வேர்ட் நமக்கு மேலும் அப்படின்னு மீனிங் கொடுக்குது. அப்னி தனது, இச்சா ஆசை, விஷ், பிரகட் கர்த்தே ஹுயே வெளிப்படுத்தி, ஃபூல் அந்த பூ, கஹ்தா ஹைக்கி சொல்கிறது, கூறுகிறது என்னவென்றால், ஆகே அப்னி இச்சா பிரகட் கர்த்தே ஹுயே ஃபூல் கஹ்தா ஹைக்கி மேலும் தனது ஆசையை வெளிப்படுத்தி பூ கூறுகிறது என்னவென்றால், வஹ் உன் ஷூர்வீரோம் கே பாவோம் மேம் படுக்கர், வஹ் அது, அந்த பூ, உன் அந்த, ஷூர்வீரோம், ஷூர்வீர் அப்படின்னா ராணுவ வீரன், ஷூர்வீரோம் அப்படின்னா ராணுவ வீரர்கள், சோல்ஜர்ஸ் இது ப்ளூரல், கே உடைய, பாவோம், பாவோம் அப்படின்னா பாதங்கள், பாவ் அப்படின்னா பாதம் அது சிங்குலர், பாவோம் அப்படின்னா பாதங்கள், மேம் இன், படுக்கர் ஃபால் டவுன் கீழே விழுந்து, வஹ் உன் ஷூர்வீரோம் கே பாவோம் மேம் படுக்கர் அது அந்த ராணுவ வீரர்களின் பாதங்களில் விழுந்து, அப்னே ஆப்கோ தனக்குத்தானே, கர்வீலா, கர்வீலா அப்படின்னா பெருமை,
महसूस करता है महसूस அப்படினா உணர்வு महसूस करता है உணர்கிறது आगे अपनी इच्छा प्रकट करते हुए फूल कहता है कि वह उन शूरवीरों के पांवों में पड़कर अपने आप को गर्वीला महसूस करता है மேலும் தனது ஆசையை வெளிப்படுத்தி பூ கூறுகிறது பேசுகிறது என்னவென்றால் அது அந்த இராணுவ வீரர்களின் பாதங்களில் விழுந்து தனக்குத்தானே பெருமையாக உணர்கிறது அந்த பூ கடைசியா சொல்லுது நம்ம தேசத்தை காக்கக்கூடிய இராணுவ வீரர்களின் பாதங்கள் என்மேல் பட்டால் போதும் அதை நான் பாக்கியமாக பெருமையாக கருதுகிறேன் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுது இப்போ நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக வாசிச்சு காட்டுறேன் संदर्भ यह पद्यांश पुष्प की अभिलाषा नामक कविता से लिया गया है इस कविता के कवि हैं श्री माखनलाल चतुर्वेदी भावार्थ फूल माली से कहता है कि उसे तोड़कर उस रास्ते में फेंक देना जहां महान शूरवीरों ने मातृभूमि की रक्षा के लिए अपने सर्वस्व त्याग दिया आगे अपनी इच्छा प्रकट करते हुए फूल कहता है कि वह उन शूरवीरों के पांवों में पड़कर अपने आप को गर्वीला महसूस करता है ஓகேவா அவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் போயமான புஷ்பகி அபிலாஷால இருக்கிற இஆர்சி ஒரே ஒரு இஆர்சி தான் இருக்குது அடுத்த ரோமன் செகண்ட் ரோமன் நிம்னலிக்கித் பிரஷ்னம் கே உத்தர் லிக்கியே நிம்னலிக்கித் கீழே எழுதியுள்ள கீழே கொடுத்துள்ள பிரஷ்னம் கே உத்தர் பிரஷ்னம் பிரஷன் அப்படின்னா கொஷின் அது சிங்குலர் பிரஷ்னோம் அப்படின்னா கொஷின்ஸ் வினாக்கள் இது ப்ளூரல் கே உடைய உத்தர் ஆன்சர் பிரஷ்னோம் கே உத்தர் வினாக்களுக்கான விடையை கொஷின்ஸ்க்கான ஆன்சர் லிக்கியே ரைட் பண்ணுங்க எழுதுக நிம்னலிக்கித் பிரஷ்னோம் கே உத்தர் லிக்கியே கீழே எழுதியுள்ள கீழே கொடுத்துள்ள வினாக்களுக்கான விடையை எழுதுக இந்த ஃபர்ஸ்ட் போயமான புஷ்பகி அபிலாஷால இருந்து நமக்கு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த 4 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பிரஷ்னோத்தர் பண்டார்ல இருக்குது இப்போ நம்ம அதில் பார்க்கலாம் 187 செகண்ட் ரோமன் நிம்னலிக்கித் பிரஷ்னம் கே உத்தர் லிக்கியே கீழே எழுதியுள்ள கீழே கொடுத்துள்ள வினாக்களுக்கான விடையை எழுதுக இந்த ரோமனை நமக்கு எக்ஸாமில் செகண்ட் ரோமனா கேட்குறாங்க 8 கொஷின்ஸ் கொடுத்து இந்த 8 கொஷின்ஸில் இருந்து ஏதாவது 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம ஹிந்தியில் ரைட் பண்ணணும் ஒரு கொஷினுக்கு நமக்கு 2 மார்க்ஸ் கிடைக்குது ஸோ 5 கொஷினுக்கு நமக்கு டோட்டலாக 10 மார்க்ஸ் கிடைக்குது ஓகேவா இப்போ நம்ம அபியாஸில் கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா இங்கே அந்த கொஷினுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் கவிதா மேம் புஷ்பகி அபிலாஷா கியா ஹை இஸ் கவிதா மேம் இஸ் இந்த திஸ் கவிதா மேம் கவிதையில் புஷ்பகி அபிலாஷா பூவின் ஆசை மலரின் ஆசை a wish of a flower क्या है क्या அப்படினா என்ன what है இருக்கிறது इस कविता में पुष्प की अभिलाषा क्या है இந்த கவிதையில் பூவின் ஆசை என்னவாக இருக்கிறது இதுதான் क्वेश्चन இதுக்கான ஆன்சர் इस कविता में पुष्प की अभिलाषा यह है कि वह उन महान शूरवीरों के पैरों के तले गिरना चाहता है जिन्होंने अपनी मातृभूमि के लिए अपने आप को न्योछावर कर दिया इस कविता में पुष्प की अभिलाषा यह है कि इस இந்த this कविता में கவிதையில் पुष्प की अभिलाषा பூவின் ஆசை a wish of a flower यह है कि यह அப்படினா இது है இருக்கிறது यह है कि இதுவாக இருக்கிறது என்னவென்றால் வஹ் உன் மகான் ஷூர்வீரோம் கே பைரோம் வஹ் அது இந்த சென்டென்ஸ்ல வஹ் அப்படின்னு எதை சொல்றாங்க அந்த பூவை தான் சொல்றாங்க உன் அந்த மகான் ஷூர்வீரோம் மகான் கிரேட் ஷூர்வீரோம் ராணுவ வீரர்கள் ஷூர்வீர் அப்படின்னா ராணுவ வீரன் அது சிங்குலர் ஷூர்வீரோம் அப்படின்னா ராணுவ வீரர்களின் பைரோம் கே பயிர் அப்படின்னாலும் பாவ் அப்படின்னாலும் பாதம் பயிர் அப்படின்றது சிங்குலர் பாதம் பைரோம் அப்படின்றது ப்ளூரல் பாதங்கள் பைரோம் கே தலை கிர்னா சாஹ்தா ஹை தலை கிர்னா அப்படின்னா
கீழே விழ चाहता है வேண்டும் வேண்டுகிறது जिन्होंने अपनी मातृभूमि के लिए अपने आप को न्योछावर कर दिया जिन्होंने அப்படின்னா யார் ஹூ अपनी தனது मातृभूमि के लिए தாய் நாட்டிற்காக अपने आप को தன்னைத்தானே न्योछावर न्योछावर அப்படின்னா sacrifice தியாகம் कर दिया செய்து விட்டார்கள் இப்போ ஃபுல்லா பார்க்கலாம் பாருங்க इस कविता में पुष्प की अभिलाषा यह है कि वह उन महान शूरवीरों के पैरों के तले गिरना चाहता है जिन्होंने अपनी मातृभूमि के लिए अपने आप को न्योछावर कर दिया இந்த கவிதையில் பூவின் ஆசை இதுவாக இருக்கிறது என்னவென்றால் அது அந்த பூ அந்த மகான் இராணுவ வீரர்களின் பாதங்களில் கீழே விழ வேண்டும் கீழே விழ வேண்டுகிறது யார் தனது தாய்நாட்டிற்காக தன்னைத்தானே தியாகம் செய்தார்களோ அவங்களுடைய பாதங்களில் விழ வேண்டுகிறது ஓகேவா அடுத்தது செகண்ட் क्वेश्चन फूल क्यों देवता के सिर पर नहीं सजना चाहता फूल மலர் பூ क्यों எதற்காக தேவதா தெய்வம் தேவதா கே தெய்வத்தின் சிர் சிர் அப்படின்னா தலை பர் ஆன் சிர் பர் தலையின் மேல் நெஹிம் நெஹிம் அப்படின்னா நோ இல்லை சஜ்னா அலங்கரிக்க சாஹ்தா விரும்ப फूल क्यों देवता के सिर पर नहीं सजना चाहता பூ எதற்காக தெய்வத்தின் தலையின் மேல் அலங்கரிக்க விருப்பப்படவில்லை நெஹி சாஹ்தா விருப்பப்படவில்லை இதுதான் क्वेश्चन இதுக்கான ஆன்சர் फूल देवता के सिर पर इसलिए नहीं सजना चाहता है कि वह सिर्फ एक अलंकार की वस्तु बनकर रहना नहीं चाहता है फूल देवता के सिर पर फूल பூ देवता के सिर पर தெய்வத்தின் தலையின் மேல் इसलिए because இதனால் नहीं सजना चाहता है कि அலங்காரம் படுத்த விருப்பப்படவில்லை என்னவென்றால் அதுக்கான காரணம் என்னன்னா வஹ் அது அந்த பூ சிர்ஃப் சிர்ஃப் அப்படின்னா ஒன்லி ஏக் ஒரு अलंकार की वस्तु अलंकार अलंगारम की वस्तु वस्तु அப்படின்னா பொருள் திங்க் अलंकार की वस्तु அலங்காரம் செய்யறதுக்கான ஒரு பொருள் பன்கர் அந்த பொருளா மாறி பன்கர் அப்படின்றவர் நமக்கு உருவாக்கி அப்படின்னு மீனிங் கொடுக்குது ரஹ்னா ரஹ்னா அப்படின்னா வாழ நஹிம் சாஹ்தா ஹை விருப்பப்படவில்லை ஆசைப்படவில்லை இப்போ ஃபுல்லா பார்க்கலாம் फूल देवता के सिर पर इसलिए नहीं सजना चाहता है कि वह सिर्फ एक अलंकार की वस्तु बनकर रहना नहीं चाहता है பூ இறைவனின் தலையில் மேல் இதனால் அலங்காரம் படுத்த ஆசைப்படவில்லை விருப்பம் படவில்லை அதற்கான காரணம் என்னன்னா அது அந்த பூ வெறும் மட்டும் ஒரு அலங்காரம் செய்யக்கூடிய பொருளாக மாறி வாழ ஆசைப்படவில்லை விருப்பம் படவில்லை சாமியோடைய தலையில அந்த பூவை வச்சோம்னா அந்த பூவுக்கு எவ்வளோ ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் அந்த பெருமை கூட தனக்கு தேவையில்லை தனக்கு இந்த தாய்நாட்டை காப்பாற்றக்கூடிய இராணுவ வீரனின் கால் என் மேல் பட்டால் போதும் அதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லுது थर्ड क्वेश्चन पुष्प की अभिलाषा कविता में राष्ट्रीय चेतना किस प्रकार व्यक्त हुई है पुष्प की अभिलाषा பூவின் ஆசை A wish of a flower கவிதா மேம் கவிதையில் ராஷ்ட்ரிய சேத்னா ராஷ்ட்ரிய ராஷ்ட்ரிய அப்படின்னா தேசம் தேசப்பற்று சேத்னா உணர்வு அந்த பாவம் ராஷ்ட்ரிய சேத்னா அந்த தேசப்பற்று உணர்வு தேசப்பற்று பாவம் கிஸ் பிரகார் கிஸ் அப்படின்னா எந்த பிரகார் அப்படின்னா வகை கிஸ் பிரகார் எந்த வகையில் व्यक्त हुई है எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க வெளிப்படுத்தியிருக்காங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க पुष्प की अभिलाषा कविता में राष्ट्रीय चेतना किस प्रकार व्यक्त हुई है பூவின் ஆசை கவிதையில் தேசப்பற்று உணர்வு தேசப்பற்று பாவம் எந்த வகையில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க வெளிப்படுத்தியிருக்காங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதுதான் क्वेश्चन இதுக்கான ஆன்சர் प्रस्तुत कविता में एक फूल के माध्यम से राष्ट्रीय भावना व्यक्त की गई है फूल स्वयं को देश के लिए अर्पित करना चाहता है प्रस्तुत कविता में
பிரஸ்துத். பிரஸ்துத் அப்படின்னா given, presented. இந்த சென்டென்ஸில் பிரஸ்துத் அப்படின்னு இந்த புஷ்பகி அபிலாஷா அப்படின்ற கவிதையை தான் சொல்கிறாங்க. கவிதா மேம் கவிதையில், பிரஸ்துத் கவிதா மேம் கொடுக்கப்பட்ட கவிதையில். एक फूल के माध्यम से, एक ஒரு फूल के பூவின், மாத்தியம் से மாத்தியம் அப்படின்னா வழியாக, மாத்தியம் से வழியாக, ராஷ்டிரிய பாவனா தேசப்பற்று உணர்வு, பாவனா அப்படின்னா பாவம், அந்த பாவனை, தேசப்பற்று பாவனை. व्यक्त की गई है, व्यक्त की गई है அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, வெளிப்படுத்தியிருக்காங்க. प्रस्तुत कविता में एक फूल के माध्यम से राष्ट्रीय भावना व्यक्त की गई है. கொடுக்கப்பட்டுள்ள கவிதையில் ஒரு பூவின் மூலமாக தேசப்பற்று பாவனை, தேசப்பற்று உணர்வு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. फूल स्वयं को देश के लिए अर्पित करना चाहता है. फूल அந்த பூ, स्वयं को, स्वयं அப்படின்னா स्वयं, செல்ஃப், தன்னை, தேஷ் கேலியே தேசத்திற்காக, அர்ப்பித், அர்ப்பித் அப்படின்னா தியாகம், அர்ப்பணை, சாக்ரிஃபைஸ், கர்னா செய்ய, சாஹ்தா ஹை ஆசைப்படுகிறது. ஃபுல் ஸ்வயம் கோ தேஷ் கேலியே அர்ப்பித் கர்னா சாஹ்தா ஹை அந்த பூ தன்னை தேசத்திற்காக அர்ப்பணை செய்ய ஆசைப்படுகிறது. ஓகேவா? இப்போ ஃபுல்லாக பார்த்துடலாம் பாருங்க. प्रस्तुत कविता में एक फूल के माध्यम से राष्ट्रीय भावना व्यक्त की गई है. फूल स्वयं को देश के लिए अर्पित करना चाहता है. கொடுக்கப்பட்ட கவிதையில் ஒரு பூவின் மூலமாக தேசப்பற்று பாவனை, உணர்வு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. பூ தன்னை தேசத்திற்காக அர்ப்பணை செய்ய ஆசைப்படுகிறது, சாக்ரிஃபைஸ் பண்ண ஆசைப்படுது. लास्ट क्वेश्चन, फोर्थ क्वेश्चन. पुष्प की अभिलाषा कविता का उद्देश्य क्या है? पुष्प की अभिलाषा பூவின் ஆசை, a wish of a flower. கவிதா கா கவிதையின், உத்தேஷ்ய, உத்தேஷ்ய அப்படின்னா குறிக்கோள், ஏம். क्या है என்னவாக இருக்கிறது. पुष्प की अभिलाषा कविता का उद्देश्य क्या है? பூவின் ஆசை, a wish of a flower அப்படின்ற கவிதையோடைய எய்ம், குறிக்கோள் என்னவாக இருக்கிறது. இதுதான் क्वेश्चन. இதுக்கான ஆன்சர், अपनी मातृभूमि के लिए अपने आप को अर्पित करना हर देशवासी का कर्तव्य है. यही इस कविता का उद्देश्य है. अपनी मातृभूमि के लिए, अपनी தனது, मातृभूमि தாய்நாடு, கேலியே அதற்காக, अपनी मातृभूमि के लिए தனது தாய்நாட்டிற்காக, अपने आप को தன்னை தானே, अर्पित करना அர்ப்பணை செய்வது, தியாகம் செய்வது, சாக்ரிஃபைஸ் பண்றது. ஹர், ஹர் அப்படின்னா ஒவ்வொரு, தேஷ்வாசி தேச மனிதன், கா தேஷ்வாசி கா தேச மனிதனின், கர்த்தவிய ஹை, கர்த்தவிய அப்படின்னா டியூட்டி கடமை, ஹை இருக்கிறது. अपनी मातृभूमि के लिए अपने आप को अर्पित करना हर देशवासी का कर्तव्य है. தனது தாய்நாட்டிற்காக தன்னை தானே அர்ப்பணை செய்வது, சாக்ரிஃபைஸ் பண்றது, தியாகம் செய்வது ஒவ்வொரு தேசவாசியின், தேசத்தில் வசிக்கக்கூடிய மக்களின் கடமை. யஹி இது, இஸ் இந்த, கவிதா கா கவிதையின், உத்தேஷ்ய ஹை குறிக்கோள். இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் பாருங்க. अपनी मातृभूमि के लिए अपने आप को अर्पित करना हर देशवासी का कर्तव्य है. यही इस कविता का उद्देश्य है. தனது தாய்நாட்டிற்காக தன்னை தானே அர்ப்பணை செய்வது, தியாகம் செய்வது ஒவ்வொரு தேசத்தில் வசிக்கக்கூடிய மனிதனின் கடமை. இதுதான் இந்த கவிதையின் குறிக்கோளாக இருக்கிறது. அவ்வளவுதான் क्वेश्चन ஆன்சர். அடுத்த ரோமன், थर्ड रोमन, लास्ट रोमन. पुष्प की अभिलाषा कविता का सारांश अपने शब्दों में लिखिए. पुष्प की अभिलाषा பூவின் ஆசை, a wish of a flower. கவிதா கா சாரம்ஸ் கவிதா கவிதை, கா சாரம்ஸ் சாரம்ஸ் அப்படின்னா சம்மரி, அந்த கவிதையை சுருக்கி, அப்னே தங்களின், ஷப்தோ மேம் வேர்ட்ஸில், சொற்களில், லிக்கியே ரைட் பண்ணுங்க, எழுதுக. पुष्प की अभिलाषा कविता का सारांश अपने शब्दों में लिखिए. பூவின் ஆசை, a wish of a flower அப்படின்ற கவிதையை சுருக்கி அந்த கவிதையோடைய சம்மரியை உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் ரைட் பண்ணுங்க. பிராத்மிக்கில் நம்ம ஒரு ஸ்டோரியோடைய சம்மரி ரைட் பண்ணியிருப்போம், அந்த ஸ்டோரியை, அந்த கதையை நம்ம சுருக்கி ரைட் பண்ணியிருப்போம். ஆனால் மதியமான நம்ம
ஒரு போயமை சுருக்கி ரைட் பண்ண போகிறோம். இந்த போயமை நம்ம ஒரு எஸ்ஸேவாக ரைட் பண்ண போகிறோம். அபியாஸில் நமக்கு கொஷின் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பிரஷ்னோத்தர் பண்டாரில் பேஜ் நம்பர் 189 இருக்குது. थर्ड रोमन कविता का सारांश अपने शब्दों में लिखिए. கவிதையை சுருக்கி அந்த கவிதையோடைய சம்மரியை உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் ரைட் பண்ணுங்க. இந்த ரோமனை நமக்கு எக்ஸாமில் தேர்ட் ரோமனாக கேட்குறாங்க. 3 போயம்ஸ் கொடுத்து இந்த 3 போயம்ஸில் இருந்து நம்ம ஏதாவது ஒரு போயம்கான சம்மரி ரைட் பண்ணால் போதும். அதுக்கு நமக்கு டோட்டலாக 14 மார்க்ஸ் கிடைக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் போயம் புஷ்பகி அபிலாஷா, பூவின் ஆசை, அவிஷ் ஆஃப் அ ஃப்ளவர். இப்போ நம்ம இந்த போயமோடைய சம்மரி பார்க்கலாம். माखनलाल चतुर्वेदी इस कविता के माध्यम से एक फूल की इच्छा को प्रकट करते हैं. மாக்கன்லால் சதுர்வேதி இந்த புஷ்பகி அபிலாஷா அப்படின்ற கவிதையை எழுதியவர் தான், படைச்சவர் தான் இந்த மாக்கன்லால் சதுர்வேதி. ஆத்தர் போயட் ஆஃப் புஷ்பகி அபிலாஷா. இஸ் கவிதா கே மாத்தியம் சே, இஸ் இந்த, திஸ் கவிதா கவிதை, கே உடைய, கவிதா கே கவிதையின், மாத்தியம் சே மாத்தியம் அப்படின்னா மூலம், மூலமாக. இஸ் கவிதா கே மாத்தியம் சே இந்த கவிதையின் மூலமாக ஏக் ஃபூல் கி இச்சா கோ பிரகட் கர்த்தே ஹைம். ஏக் ஒரு, ஃபூல் கி பூவுடைய, மலருடைய, ஃப்ளாருடைய, இச்சா கோ ஆசையை, இச்சா அப்படின்னா ஆசை, பிரகட் கர்த்தே ஹைம் பிரகட் வெளிப்படுத்துதல், எக்ஸ்பிரஸ், பப்ளிஷ், கர்த்தே ஹைம் செய்கிறார். माखनलाल चतुर्वेदी इस कविता के माध्यम से एक फूल की इच्छा को प्रकट करते हैं. மாக்கன்லால் சதுர்வேதி அப்படின்ற கவிஞர் இந்த கவிதையின் மூலமாக ஒரு பூவின் ஆசையை வெளிப்படுத்துகிறார். वे कहते हैं कि जब माली अपने बगीचे में फूल तोड़ने जाता है तब वह फूल से पूछता है कि वह कहाँ जाना चाहता है. वे कहते हैं कि இந்த சென்டென்ஸில் வே அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? இந்த புஷ்பகி அபிலாஷா அப்படின்ற கவிதையை எழுதியவரான மாக்கன்லால் சதுர்வேதி அவரை தான் வே, அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வே அப்படின்னா அவர். கஹ்தே ஹைம் கி கூறுகிறார், சொல்கிறார் என்னவென்றால், ஜப் எப்பொழுது, மாலி, மாலி அப்படின்னா தோட்டக்காரர், கார்டனர், அப்னே தனது, பகிச்சே மேம் தோட்டத்தில், பகிச்சே அப்படின்னா தோட்டம், மேம் என், ஃபூல், ஃபூல் அப்படின்னா பூ, தோட்னே ஜாத்தா ஹை தோட்னே தோட்கர் அப்படின்னா உடைத்து, பறிக்க, பறித்து, ஜாத்தா ஹை பறிக்க போறார், உடைக்க போகிறார், ஜாத்தா ஹை அப்படின்னா போகிறார், தப் அப்பொழுது, அப்ப, வஹ் அவர். இந்த சென்டென்ஸில் வஹ் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? இந்த மாலியை சொல்கிறாங்க, தோட்டக்காரரை சொல்கிறாங்க. ஸோ குழப்பிக்க வேண்டாம். இந்த சென்டென்ஸில் வே அப்படின்னு சொல்கிறது இந்த கவிஞர், வஹ் அப்படின்னு சொல்கிறது தோட்டக்காரரை சொல்கிறாங்க. ஃபூல் சே பூவிடம், பூச்தா ஹைக்கி கேட்கிறார், பூச்தா அப்படின்னா ஆஸ்க், பூச்தா ஹைக்கி கேட்கிறார் என்னவென்றால், வஹ் அது, அந்த பூ, கஹா எங்கே, ஜானா சாஹ்தா ஹை போக ஆசைப்படுகிறது, விருப்பப்படுகிறது. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் இன்டைரக்ட்ல ரைட் பண்ணுறோம். தோட்டக்காரன் தனது தோட்டத்தில் பூக்களை பறிக்கும்போது அந்த பூவிடம் கேட்கிறான் அப்படின்னு சொல்றது டைரக்ட் ஸ்பீச், டைரக்டா சொல்றோம். கவிஞர் சொல்கிறார், எப்பொழுது தோட்டக்காரன் தனது தோட்டத்தில் உள்ள பூவை உடைக்க போகிறானோ அப்பொழுது அந்த பூவிடம் கேட்கிறான். இது இன்டைரக்ட். நம்ம இன்டைரக்ட்ல ரைட் பண்றதுனால அங்கங்க நம்ம வே, வஹ், யஹ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக பார்க்கலாம். वे कहते हैं कि जब माली अपने बगीचे में फूल तोड़ने जाता है तब वह फूल से पूछता है कि वह कहाँ जाना चाहता है. அவர் கூறுகிறார், சொல்கிறார் என்னவென்றால், எப்பொழுது தோட்டக்காரன் தனது தோட்டத்தில் இருக்கும் பூவை உடைக்க போகிறானோ, பறிக்க போகிறானோ அப்பொழுது அந்த பூவிடம் கேட்கிறான் என்னவென்றால், நீ எங்கே போக ஆசைப்படுகிறாய்? माला बनना चाहता है या भगवान के शरणों में चढ़ाया जाना चाहता है? माला बनना चाहता है.
மாலா, மாலா அப்படின்னா மாலை, கார்லாண்ட். பன்னா மாற, சாஹ்தா ஹை ஆசைப்படுகிறாயா, மாலா பன்னா சாஹ்தா ஹை மாலையாக மாற ஆசைப்படுகிறாயா, யா அல்லது பகவான் கே ஷர்னோ மேம் சடாயா ஜானா சாஹ்தா ஹை, பகவான் தெய்வம், கடவுள், இறைவன், கே உடைய, சர்ணோம், சரண் அப்படின்னா பாதம், இது சிங்குலர். சர்ணோம் அப்படின்னா பாதங்கள், இது ப்ளூரல். இந்த போயம்லேயே நம்ம இந்த பாதங்கள், பாதம் அப்படின்றதுக்கு இவ்வளோ சினானிம்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். இஆர்சி படிக்கும்போது நம்ம பாதங்கள் அப்படின்றதுக்கு பாவோம், பாவ் அப்படின்னு லேர்ன் பண்ணுறோம். கொஷின் ஆன்சர் லேர்ன் பண்ணும்போது நம்ம பாதங்களுக்கு பயிர் அப்படின்னு லேர்ன் பண்ணினோம். இப்போ எஸ்ஏ படிக்கும்போது நம்ம பாதங்கள் அப்படின்றதுக்கு சரணோம் அப்படின்னு லேர்ன் பண்ணுறோம். சரணோம் மேம் சரணங்களில், சடாயா ஏற, கிளைம்ப், ஜானா சாஹ்தா ஹை போக ஆசைப்படுகிறாயா, மாலா பன்னா சாஹ்தா ஹை, யா பகவான் கே சரணோம் மேம் சடாயா ஜானா சாஹ்தா ஹை மாலையாக மாற ஆசைப்படுகிறாயா அல்லது தெய்வத்தின், இறைவனின் சரணங்களில் ஏறி போக ஆசைப்படுகிறாயா அப்படின்னு அந்த தோட்டக்காரன் அந்த பூக்கிட்ட சொல்றான். माली के प्रश्नों का उत्तर देते हुए फूल बताता है कि वह किसी स्त्री के बालों को अलंकृत करना नहीं चाहता, न ही दो प्रेमियों की माला बनना चाहता। उसको यह भी नहीं चाहता कि वह किसी राजा के शव पर चढ़ाया जाए या भगवान के सिर पर चढ़कर अपना भाग्य बना ले। माली के प्रश्नों का उत्तर देते हुए फूल बताता है कि, மாலி தோட்டக்காரன், கார்டனர், கே அவங்களுடைய பிரஷ்னோம் வினாக்கள், கா உத்தர் அதனுடைய ஆன்சர், தேத்தே ஹுயே தந்து கொடுத்து, ஃபுல் பத்தாத்தா ஹைக்கி ஃபுல் அப்படின்னா பூ, அந்த பூ பத்தாத்தா ஹைக்கி சொல்கிறது, கூறுகிறது என்னவென்றால், மாலிகே பிரஷ்னம் கா உத்தர் தேத்தே ஹுயே ஃபுல் பத்தாத்தா ஹைக்கி அந்த தோட்டக்காரனுடைய வினாக்களுக்கான விடையை கொடுக்கிறதுக்காக அந்த பூ கூறுகிறது, சொல்கிறது என்னவென்றால், वह किसी स्त्री के बालों को अलंकृत करना नहीं चाहता। वह அது அந்த பூ, கிசி எனி ஏதாவது ஏதோ, ஸ்திரீ ஸ்திரீ அப்படின்னா ஃபீமேல் கேர்ள், கே உடைய, பாலோம் பாலோம் அப்படின்னா கூந்தல் முடி, கோ அந்த முடிய, அலங்கிருத் கர்ணா அலங்கிருத் அலங்கிருத் அப்படின்னா அலங்காரம், கர்ணா செய்ய, நெஹிம் சாஹ்தா ஆசைப்படவில்லை, கிசி ஸ்திரீ கே பாலோம் கோ அலங்கிருத் கர்ணா நெஹி சாஹ்தா அது அந்த பூ ஏதோ ஒரு கேர்ளோடைய ஹேர் கூந்தலை, முடிய அலங்காரம் செய்ய ஆசைப்படவில்லை. நஹி தோ பிரேமியோம் கி மாலா பன்னா சாஹ்தா, நஹி ந அப்படின்னா நோ அப்படின்னு தான் மீனிங், நெஹிம் அப்படின்னாலும் ந அப்படின்னாலும் நோ அப்படின்னு தான் மீனிங். ஹி அப்படின்னா இதுவும், இது கூட, தோ இரண்டு, பிரேமியோம் காதலர்கள், கி அவங்களுடைய, மாலா மாலை, பன்னா சாஹ்தா மாற ஆசைப்பட, நஹி தோ பிரேமியோம் கி மாலா பன்னா சாஹ்தா இரண்டு காதலர்களுடைய மாலையாகவும் மாற ஆசைப்படவில்லை. उसको यह भी चाह नहीं कि वह किसी राजा के शव पर चढ़ाया जाए। उसको அதற்கு அந்த பூவுக்கு, यह भी இதுவும், चाह नहीं ஆசைப்படவில்லை, கி என்னவென்றால், வஹ் அது அந்த பூ, கிசி ஏதாவது ஏதோ, ராஜா கே ராஜாவுடைய, கிங் உடைய, ஷவ் பர் ஷவ் அப்படின்னா பிணம், ராஜா கே ஷவ் பர் ராஜாவுடைய பிணத்தின் மேல், சடாயா சடாயா அப்படின்னா மிதித்து, ஜாய் போக, உஸ்கோ யஹ் பி சாஹ் நஹிம் கி வஹ் கிசி ராஜா கே ஷவ் பர் சடாயா ஜாய் அதற்கு அந்த பூவுக்கு இதுவும் ஆசை இல்லை என்னவென்றால், அது அந்த பூ ஏதோ ஒரு ராஜாவுடைய பிணத்தின் மேல் மிதித்து போகவும் ஆசை இல்லை. யா அல்லது பகவான் கே ஷிர் பர் சடுக்கர் அப்னா பாக்ய பனா லேம் பகவான் இறைவன், கடவுள், கே சிர் பர் கடவுளுடைய தலையின் மேல், சடுக்கர் ஏறி, கிளைம் பண்ணி, அப்னா பாக்ய தனக்கு பாக்யம், பனா லேம் செய்து பெற, பகவான் கே சிர் பர் சடுக்கர் அப்னா பாக்ய பனா லேம் கடவுளின், இறைவனின் தலையின் மேல் ஏறி தனக்கு பாக்கியம் செய்து பெற. இப்போ நம்ம இந்த ஃபுல் பெறவும் பார்க்கலாம்.
माली के प्रश्नों का उत्तर देते हुए फूल बताता है कि वह किसी स्त्री के बालों को अलंकृत करना नहीं चाहता, न ही दो प्रेमियों की माला बनना चाहता। उसको यही भी चाह नहीं कि वह किसी राजा के शव पर चढ़ाया जाए या भगवान के सिर पर चढ़कर अपना பாக்கிய बना ले। தோட்டக்காரனுடைய வினாக்களுக்கான விடையை கொடுக்க அந்த பூ கூறுகிறது சொல்கிறது என்னவென்றால், அது அந்த பூ ஏதோ ஒரு பெண்ணுடைய கூந்தலில் முடியில் அலங்காரம் செய்ய ஆசைப்படவில்லை, 2 காதலர்களுக்கு மாலையாக மாற ஆசைப்படவில்லை. அந்த பூவுக்கு இதுவும் ஆசை இல்லை என்னவென்றால், அது அந்த பூ ஏதோ ஒரு ராஜாவுடைய பிணத்தின் மேல் மிதித்து போகவும் ஆசை இல்லை, அல்லது இறைவன் என் தலையின் மேல் ஏறி தனக்கு பாக்கியத்தை செய்து பெற. ஓகேவா? அடுத்தது, फूल अपनी इच्छा प्रकट करते हुए कहता है कि उसे तोड़कर उस पथ पर फेंक देना जहां महान शूरवीर मातृभूमि की रक्षा करने के लिए अपना शीश चढ़ाने जा रहे हैं. फूल अपनी इच्छा प्रकट करते हुए कहता है कि फूल பூ अपनी தனது இச்சா ஆசை प्रकट करते हुए வெளிப்படுத்தி कहता है कि சொல்கிறது கூறுகிறது என்னவென்றால், உசே தோடுக்கர் உஸ் பத் பர் ஃபேங்க் தேனா, உசே அதை அந்த பூவை தோடுக்கர் உடைத்து பறித்து உஸ் பத் பர் அந்த வழியில் பாதையில் ஃபேங்க் தேனா வீசிவிடு போட்டுவிடு ஜஹா எங்கே மகான் கிரேட் ஷூர்வீர் அப்படின்னா சோல்ஜர்ஸ் ராணுவ வீரன் மாத்ருபூமிக்கு ரக்ஷா கர்னே கேலியே மாத்ருபூமி தாய்நாடு கி அதனுடைய தாய்நாட்டோடைய ரக்ஷா ப்ரொடெக்ட் பாதுகாப்பு கர்னே கேலியே பாதுகாப்பிற்காக மாத்ருபூமிக்கு ரக்ஷா கேலியே தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக அப்னா தனது ஷீஸ்டடானே மிதித்து அப்படின்றது தான் மீனிங். ஆனால் இங்கே இந்த வேர்ட் நமக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் செஞ்சு ஜா ரஹே ஹைம் போய் வாழ்கிறார்கள். இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். फूल अपनी इच्छा प्रकट करते हुए कहता है कि उसे तोड़कर उस पथ पर फेंक देना जहां महान शूरवीर मातृभूमि की रक्षा के लिए अपना शीश चढ़ाने जा रहे हैं. பூ தனது ஆசையை வெளிப்படுத்தி சொல்கிறது கூறுகிறது என்னவென்றால், அதை உடைத்து அந்த பாதையில் தூக்கி வீசிவிடு. எங்கே மகான் கிரேட் ராணுவ வீரன் தனது தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் செஞ்சு போய் வாழ்கிறாங்களோ, அவங்க எந்த வழியில் வராங்களோ, அவங்க எந்த பாதையில் வராங்களோ அந்த பாதையில் தூக்கி வீசிவிடு. उन शूरवीरों के पैरों पर पड़ना चाहता है जिन्होंने अपनी मातृभूमि के लिए अपना सब कुछ न्योछावर किया है. वह அது அந்த பூ உன் அந்த ஷூர்வீரோம் ராணுவ வீரர்கள் கே பைரோம் பர் அவங்களுடைய பாதங்களில் பட்னா சாஹ்தா ஹை விழ ஆசைப்படுகிறது. ஜின்ஹோனே ஏனென்றால் அப்னி தனது மாத்ருபூமி கேலியே தாய்நாட்டிற்காக அப்னா தனது சப்குச் எல்லா விஷயங்களையும் நியோச்சாவர் நியோச்சாவர் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் தியாகம் கியா ஹை செய்து விட்டார்கள். वह उन शूरवीरों के पैरों पर पड़ना चाहता है जिन्होंने अपनी मातृभूमि के लिए अपना सब कुछ न्योछावर किया है. அது அந்த பூ ராணுவ வீரர்களின் பாதங்களில் விழ ஆசைப்படுகிறது ஏனென்றால் தனது தாய்நாட்டிற்காக தனது எல்லா விஷயத்தையும் தியாகம் செய்தன. इस कविता के द्वारा माखनलाल चतुर्वेदी ने एक फूल के माध्यम से देशभक्ति की भावना प्रकट की है. இஸ் கவிதா கே துவாரா இந்த கவிதையின் மூலமாக, துவாரா அப்படின்னா மூலமாக, துவாரா அப்படின்னாலும் மாத்தியம் அப்படின்னாலும் மூலமாக, மாக்கன்லால் சதுர்வேதி இந்த புஷ்பகி அபிலாஷா அப்படின்ற கவிதையை எழுதியவர் மாக்கன்லால் சதுர்வேதி. இந்த போயட் எக் ஃபூல் கே மாத்தியம் சே ஒரு பூவின் மூலமாக தேஷ்பக்தி கி பாவனா தேசப்பற்று தேசப்பற்றின் பாவனை தேசப்பற்றின் உணவு प्रकट की है வெளிப்படுத்தி உள்ளார். ஓகேவா? इस कविता के द्वारा माखनलाल चतुर्वेदी ने एक फूल के माध्यम से देशभक्ति की भावना प्रकट की है. இந்த கவிதையின் மூலமாக கவிஞர் மாக்கன்லால் சதுர்வேதி ஒரு பூவின் மூலமாக தேஷ்பக்தி தேசப்பற்றின் பாவனை உணர்வை வெளிப்படுத்துகிறார். இப்போ நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக வாசிச்சு காட்டுறேன். புஷ்பகி அபிலாஷா
माखनलाल चतुर्वेदी इस कविता के माध्यम से एक फूल की इच्छा को प्रकट करते हैं। वे कहते हैं कि जब माली अपने बगीचे में फूल तोड़ने जाता है तब वह फूल से पूछता है कि वह कहाँ जाना चाहता है, माला बनना चाहता है या भगवान के चरणों में चढ़ाया जाना चाहता है। माली के प्रश्नों का उत्तर देते हुए फूल बताता है कि वह किसी स्त्री के बालों को अलंकृत करना नहीं चाहता, न ही दो प्रेमियों की माला बनना चाहता। उसको यह भी चाह नहीं कि वह किसी राजा के शव पर चढ़ाया जाए या भगवान के सिर पर चढ़कर अपना भाग्य बना ले। फूल अपनी इच्छा प्रकट करते हुए कहता है कि उसे तोड़कर उस पद पर फेंक देना जहाँ महान सूरवीर मातृभूमि की रक्षा करने के लिए अपना शीश जड़ाने जा रहे हैं। वह उन शूरवीरों के पैरों पर पढ़ना चाहता है जिन्होंने अपनी मातृभूमि के लिए अपना सब कुछ न्योछावर किया है। इस कविता के द्वारा माखनलाल चतुर्वेदी ने एक फूल के माध्यम से देशभक्ति की भावना प्रकट की है। அவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் போயம்ல இருக்கிற அபியாஸ். இது முதலாவது பாகத்தில் இருக்கிற முதலாவது போயம்னால ஒரு வேர்டை படித்து அதுக்கான மீனிங் சொல்லி நிறைய வேர்ட்ஸை சேர்த்தும் போது அந்த வேர்ட் நமக்கு என்னவா மீனிங் கொடுக்குது, இதே ஒரு சென்டென்ஸாக ஆகும்போது அதுக்கான மீனிங் என்ன, இப்படி உங்களுக்கு டீச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2-3 போயம்ஸ் லெசன்ஸ்க்கு மட்டும்தான் இப்படி இருக்கும். அப்புறம் போக போக நீங்கள் பிக்கப் ஆகிடுவீங்க. ஸோ இப்படி ரொம்ப டீட்டெயிலாக மீனிங் சொல்ல தேவை இருக்காது. ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், கிளாரிஃபை பண்ணுவேன். If you like my way of teaching, please subscribe and hit the bell icon. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ, தன்யவாத்.